ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி சமையல். இன்றைக்கி நம்ம ஒயிட் சாஸ் பாஸ்தா எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி பாஸ்தாவில் நான் வெஜிடபிள்ஸ் பார்த்திங்கன்னா கார்ன் அண்ட் கேப்சிகம் மட்டும்தான் ஆட் பண்ண போகிறேன். ஓகே, நான் பாஸ்தாலேயும் நிறைய வெரைட்டி இருக்குது. இந்த கேர்ள் மாதிரி இருக்க வெரைட்டி நான் எடுத்துக்கிறேன். இப்போ இதை வேக வச்சுக்கலாம். பாஸ்தா முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சோண்டு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நம்ம இப்போது அடுப்பில் வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு ஆயில் ஊற்றிக்கோங்க. அப்போ தான் ஒட்டாமல் வரும் பாஸ்தா, இல்லைன்னா ஒன்று ஒன்று ஒட்டிக்கும். க்ளோஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் வேக வைங்க. பார்க்கலாம். இப்போது பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. இதை ஃபில்டர் பண்ணிக்கோங்க. இந்த தண்ணியை ஃபில்டர் பண்ணிட்டு நல்லா பச்சை தண்ணி ஊற்றி ஒரு தடவை அலசி வச்சுக்கோங்க, இல்லைன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பாஸ்தாக்கு தேவையானதெல்லாம் வதக்கிக்கலாம். ஃபஸ்ட்டு பட்டர் போட்டுக்கோங்க. நீங்கள் ஆயில் கூட ஊற்றிக்கலாம், இல்லை கீ கூட ஊற்றிக்கலாம். பட்டர் இன்னும் டேஸ்டியாக இருக்கும். பட்டர் மெல்ட் ஆகட்டும் நல்லா. இப்போ நான் சின்ன சின்னதாக பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். அதை நல்லா வதக்கிக்கோங்க. பூண்டு தான் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் பாஸ்தாக்கு. நெக்ஸ்ட்டு கேப்சிகம் எடுத்துருக்கேன் குட்டி குட்டியாக, அதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் கார்ன் எடுத்துருக்கேன், கார்ன் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. உங்கள்கிட்ட மஷ்ரூம் இருந்தால் அதை கூட ஆட் பண்ணிக்கலாம். ரெட் கலர் கேப்சிகம் இருந்தால் அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸ் உங்களோட சாய்ஸ் தான். நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சோண்டு சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இதை நம்ம இப்போது வேறு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ சேம் பேன் எடுத்துக்கோங்க. அதில் மில்க் ஊற்றிக்கோங்க. மில்க் நல்லா கொதிக்கிடும். நான் பச்சை பால் தான் எடுத்திருக்கேன், அதனால் கொஞ்சம் கொதிக்கிட்டோன்னு வச்சுருக்கேன். அப்புறம் பாத்திரத்தில் மைதா எடுத்திருக்கேன் 2 ஸ்பூன். அதில் கொஞ்சமாக மில்க் ஆட் பண்ணிக்கலாம். அதை நல்லா கரைச்சிக்கோங்க. லம்ஸ் வரக்கூடாது, அதுக்காக தான் நான் இப்போவே ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் டேரெக்டாக அடுப்பில் ஆட் பண்ணிங்கன்னா கட்டி கட்டியாக ஆகிடும். ஸோ அதனால தான் இது மாதிரி நான் கலக்கி ஊற்றுறேன். மில்கில் கொஞ்சம் தண்ணியாக கலக்கிக்கோங்க. பால் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம மைதா கரைச்சலை ஊற்றிக்கலாம். கிளறி விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். நல்லா ஒரு சாஸ் பதத்துக்கு வர மாதிரி நீங்கள் கிளறி விட்டுட்டே இருக்கணும். ஒரு 2 to 3 செகண்ட்ஸ்லேயே சாஸ் மாதிரி வந்துடும் திக்காக. பாருங்கள், இப்போது நல்லா திக்காக சாஸ் மாதிரி வந்துருக்குச்சு. இந்த டைமில் வதக்கி வச்சிருந்த காயில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிளறிக்கோங்க. சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். பாஸ்தாக்கு தேவையான சால்ட் இது. இப்போ பாஸ்தாவை அதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃபுல்லாக பண்ணுற மாதிரி கிளறிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மிளகுத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் காரத்துக்கு.
நெக்ஸ்ட்டு ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ், அப்புறம் ஆரிகானோ. நீங்கள் இட்டாலியன் சீசனிங் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிளறிட்டிங்கன்னா பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் பிளேட்டில். பாருங்கள் எவ்வளோ எம்மியாக இருக்குது. இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னொரு ரெசிபியில் சந்திக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.